ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பச்சை மிளகா சட்னி. இந்த இது தான் போடு பார்ப்பியும் ஒன்று ஒன்றா. பச்சை மிளகா நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா சட்னியை ஏதோ சொல்கிறாங்க, எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இஞ்சி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி நல்லா இது பண்ணிக்கணும். என்னடா அந்த அடுப்பு திட்டு வந்து இப்படி இருக்குதுன்னெலாம் நினைக்காதீங்க, இப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, மழை பெஞ்சு எல்லாம் கரைஞ்சி தான் போயிட்டுருக்குது. அடுத்தது வந்து நம்ம பூண்டு போட போகிறோம். பூண்டு போட்டுட்டாங்க. அடுத்தது நம்ம வெங்காயம் போடலாம். சாரிப்பா, போடலாம் அப்படின்னு இழுத்துட்டு போனோன்னா வேறு ஒருத்தரை சொல்லிடுவாங்க. வெங்காயம் போட்டாச்சு. நல்லா அதை வதங்கணும். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ தேவையான அளவுலாம் இல்லை. எப்படின்னா ஒரு கையில் இவ்வளோ எடுத்து போட்டுக்கோங்க, அவ்வளோதான். கிண்டிக்கு அரைஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து கொஞ்சம் நாக்கள் நக்கி பார்த்தா உங்களுக்கு பத்துனுச்சுன்னா அதுதான் தேவையான அளவு. இப்போ போட்டது உப்புங்க. ஏதோ நான் விட்டுட்டேன், நான் உப்புன்னு சொல்லாமல் வெறும் தேவையான அளவுன்னு சொன்னேன்னா அதனால் உப்புன்னு சொல்லிடுறேன். இதுதான் எங்கள் பூனை. உடனே இது பக்கத்தால் இருக்குது, அதனுடைய முடி அதில் கொட்டிடும் அப்படின்லாம் சொல்லாதீங்க. இந்த பூனைக்கு முடியெலாம் கொட்டாது. அப்படி ஒரு பூனை நாங்கள் வச்சுருக்கோம். அது பேர் தான் பொம்மி, ஆனால் அது கெடா பூனை. நல்லா இதை வந்து வதங்குற வரைக்கும் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். இந்த பூனை வேறு எதுக்கும் வந்து இங்கெல்லாம் உட்காந்துட்டுக்கல, அதுக்கு குளிர்றதுங்கிறதுனால குளிர் கயத்துக்காக அந்தாண்டு வந்து உட்காந்துட்ருக்கு. நான் கூட இதுதான் பொழுதுபோக்காக ஒரு வீடியோ போகலான்னு வந்து உட்காந்துட்ருக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கணும். தக்காளியெல்லாம் கொஞ்சம் அந்த கரண்டியில் தட்டி வதக்கணும். இந்த பூனைக்கும் அங்கே உட்காந்து குளிர் போகலை ஏட்டக்குது. இன்னும் கொஞ்சமாக அடுப்புக்கிட்ட வந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா அந்த சட்டிலேயே வந்து உட்காந்துக்குன்னு நினைக்கிறேன். இது இன்னும் வதங்கிறதுக்கு ஒரு ரொம்ப நேரம் ஆகும். இதுக்கு மேலே இதை மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சிட்டா வேலை முடிஞ்சு அதில் தாளித்து கடுகுலாம் போட்டு கொட்டிடலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் ஃபைனல் டச்சை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு. இது ஏதோ பச்சை மிளகா சட்னின்னு வெங்காயம் தான் அதிகமாக இருக்குது, தக்காளி ஏதோ இருக்குது. இப்போ நம்ம ஆற வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம வந்து மிக்ஸி கப்பில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நம்ம அரைக்கிறது தான் பாக்கி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி ஆகிடுச்சு. அரைச்சி இதில் போட்டாச்சு.